ஒன்று கள்ளக்குறிச்சிக்கு போனார், அந்த அஜித் குமார் இதுக்கு போனார், ஏன் வந்து இங்கே வரலைங்கிறது. நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு விஜய் போனது பார்த்தீங்கன்னா, விஜய் அங்கே போகிறாருங்கிற விஷயமே ஊடகங்களுக்கே தாமதமாக தான் தெரியும். அதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விஜய் நாளை கள்ளக்குறிச்சி வருகிறார் அப்படின்னு ஒரு அறிவிப்பை விட்டுட்டு அங்கே போயிருந்தா எவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் யாரும் யூகிக்க கூட அவகாசம் கொடுக்காம டப்புன்னு போயிட்டு உடனே ஓடி வந்துட்டார். என்ன அதனால பார்த்தீங்கன்னா அங்கே பெருசாக மக்கள் திரளலை, மக்களுடைய கவனத்துக்கே போகலை. விஜய் வந்துட்டு போன பிறகு அடடா விஜய் வந்தாரா அப்படிங்கிறதே அந்த மக்களுக்கே தெரியும். ஆனால் கரூருங்கிறது அப்படி இல்லை, இவர் கண்டிப்பாக அங்கே வருவார், வரணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நீங்களே சொல்ற மாதிரி அவர் இன்றைக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்பது தனக்கு இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்களே சொன்ன மாதிரி அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவரே வந்து ஒரு தனியார் பாதுகாப்பு ஜிம்பாய்ஸ் எல்லாம் அவருடைய கூட இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அவருடைய தொண்டர்களும் அவரை சுற்றி இருப்பாங்க. அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் அங்க போவதை வைத்து மீண்டும் கூட்டம் திரண்டு அந்த மக்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த பாதுகாப்புங்கிறதே கேட்கிறாரு. இந்த பாதுகாப்புங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, அது இது விஜய்க்கு கேட்கப்படுகிற வார்த்தையோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது அல்ல அர்த்தம். எல்லாத்துக்கு மேல இன்னொரு ரியாலிட்டியை நம்ம ஒத்துக்கணும். அன்னைக்கு கரூர் போகும்போதே விஜய் மேல வந்து செருப்பு வீசினதை நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகு விஜய் அந்த இடத்துக்கு போகும்போது இதே மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா யாரோ ஒரு சமூக விரோதிகளோ அல்லது அரசியல் ரீதியாக இவரை எதிரியாக நினைப்பவர்களோ அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. கேட்டால் என்ன சொல்லலாம், என் ஃப்ரெண்டு சாவுறதுக்கு இவர் தான் காரணம், என் அண்ணன் சாவுறதுக்கு இவர் தான் காரணம், தங்கை சாவுவதற்கு இவர் தான் காரணம்னு ஒரு காரணத்தை சொல்லி இப்படி ஒரு தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் அவர் அப்படி ஒரு பாதுகாப்பு கேட்கிறார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.